இல்ல இதுல தமிழ் வெற்றி கழகம், பிஜேபி, அதிமுக, தமாக, பாமக, தேமுதிக இந்த 6 கட்சி வந்ததுன்னு வச்சுங்க. திமுகவுக்கு அந்த பிச்சுன்னு போடுங்க. அந்த மாதிரி ஒரு தோல்வி திமுகவுக்கு வரும். அந்த தோல்வி வந்து திமுக திருப்பி 2, 5, 5 சீட் 6 சீட் வந்து நிற்கும். 20 அமைச்சர்கள் தோத்து போடுவாங்க பாத்துனாங்க. ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி நிலைமை வந்துடும். என்ன தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில என்ன நடந்துருச்சு? அதனாலதான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை சகோதரர் அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு. என்ன நடந்திருக்கு இங்க? அவர் ராகுல் காந்தி பேசினதுனால வந்த வம்பு தான். அவரும் இன்னொரு சகோதரர்கிட்ட பேசியிருக்காரு இல்ல விஜயோட. விஜய் ஒரு சகோதரர் தானே. அவர் என்ன எனிமியா? பாகிஸ்தான்காரரா அவரு? இல்லையே. அவரும் ஒரு சகோதரர். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸுக்கு சகோதரர் ஆகலாம். அரசியல் எது ஒண்ணா நடக்கலாம். இப்ப 234 தொகுதிங்க கோபிநாத். 234ல மேக்சிமம் 170 டிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணுங்க. மீதி இருக்கிறது 64ங்க. அந்த 64ல 15 பார்ட்டிக்கு அப்படிங்க கொடுப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கு 4. அப்ப காங்கிரஸ்க்கு வந்து 25ல இருந்து 10 தான் கொடுப்பீங்களா? கம்யூனிஸ்டுக்கு 6 கொடுத்தாங்க முன்ன. 4 ஜெயிச்சாங்க. இப்போ இந்த வாட்டி 2 தான் கொடுப்பீங்களா? அவங்க வெளில போட்டாங்கன்னா ஆக மொத்தம் பிப்ரவரி மாதம் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னதாக பல திமுக கட்சிகள் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடன் கைகோக்க வேண்டிய நிலைமை வரும். காங்கிரஸ் உள்பட. நீங்க எல்டர் பிரதர், யங்கர் பிரதர் எல்லாம் விட்டுருங்க. படே பாய், சோட்டே பாய், சார் கத்தம் कर देंगे सारा.